திசை மாறும் வாழ்க்கை. உலக புகழ் பெற்ற நமது ஜல்லிக்கட்டு திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் தயாராக இருக்கும்படி விழா குழுமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஐயா ஐயா, ஏன்டா விளங்காம போனவனே நீயா? ஏன்டா மாணிக்கம், கண்ணு என்ன பொடனையிலேயே வச்சுட்டு வந்தேன், ஆள் நிக்கிறது கண்ணு தெரியல உனக்கு, இப்படி வந்து மேல விழுகுற? ஐயா ஐயா, அதெல்லாம் விடுங்க ஐயா, இப்ப அதுவா ரொம்ப முக்கியம். ஐயோ ஐயா, போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க, வாங்க வாங்க போலாம் போலாம். ஏன்டா அதுக்கு தானடா போயிட்டு இருக்கிறேன், அதுக்குள்ள ஏன்டா இப்படி மலைமாடு மாதிரி மேல வந்து விழுகுற? ஆமா, ஏன்டா உன்னை எங்க கவுண்டரைய காலை பிடிச்சிட்டு நிக்க சொன்னாரല്ലോ, நீ எதுக்குடா வந்தீங்க? அதானோ, ஏன்டா மாணிக்கம், கவுண்டரையா விட்டு போட்டு நீ எதுக்குடா எங்க கூட வந்த? அப்புறம் கவுண்டரையா எங்களை பத்தி என்ன நினைப்பாரு? ஐயோ அம்மா, அதெல்லாம் கவுண்டரையாவை கரெக்டா பேக்கப் பண்ணி வச்சு போட்டு தான் வந்திருக்கிற. பேசாம சீக்கிரம் நடங்க, முதல் ஆளா போனா தான் நம்ம காலை அடக்க முடியும். அது கவுண்டரையா காலைக்கு இந்த தடவை பரிசு அதிகமாமா, தெரியுமா உங்களுக்கு? என்ன மாணிக்கம் சொல்ற, நிஜமாவா சொல்ற? அட ஆமா இருக்கு, என்ன இருக்கு, நீயும் கலந்துக்கிறியா? ஒரு அள்ளிரல இந்த தடவை. ஏன்டா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அடே டவுசர் பாண்டி, எங்கிட்ட மாட்டுன குறவலை கடிச்சு துப்பிடுவ. முதல்ல நீ ஒரு வருஷமாவது ஜல்லிக்கட்டுல கலந்துக்கட வாக்கலாம். அட என்ன இருக்கு சொல்லிட்டு இருக்கிற நீயே, நம்ம மாணிக்கம் ஜல்லிக்கட்டுல கலந்துட்டா டவுசர்கள் விழுந்துடாது. ஏன்டா டவுசர் பாண்டி? ஐயா இங்க வருங்கய்யா, உங்களுக்கு வேண்டித்தான் நான் ஜல்லிக்கட்டுல கலந்துக்கல. நான் கலந்துட்டேன், அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிரும் பாருங்க, அதனால தான் நான் கலந்துக்கல. அதுக்கு வேண்டி என்னை இப்படி எல்லாம் பேசினாங்க, அப்புறம் நான் கலந்துக்கும் பார்த்துக்குங்க. நான் பேருல தான் மாணிக்கா, உள்ளுக்குள்ள மாணிக் பாட்ஷா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துட்டு காலைய அடக்கல, நான் மாணிக் பாட்ஷா இல்ல, பாட்ஷா, மாணிக் பாட்ஷா. போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் அரங்கத்தினுள் வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அண்ணே, இந்த வெட்டி பையன்கிட்ட பேச்சு என்னென்ன, வான போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம போலாம். என்ன உறவுகளே, நீங்களும் ஜல்லிக்கட்டுக்கு தயாரா? வாங்க வாங்க பார்க்கலாம். இதோ வந்துட்டேன், மாணிக்கம் இல்லாம ஒரு ஜல்லிக்கட்டா? இப்படி யாரு தொல்லையும் இல்லாம நம்ம மட்டும் டிவி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. அப்பப்பப்பா, இப்படி சோஃபாவில் படுத்துட்டு டிவி பார்க்கறதே தனி சுகந்தாண்டா. அம்மா, யாரு? நான் பெத்த மவளா? அடி மீனா, வா வா வந்து உட்காரு, வா படத்தை பார்க்கலாம். அம்மா, என்னம்மா நீ இந்த படத்தை எப்போ வேணாலும் பார்க்கலாம். அம்மா, என்னடி, என்ன வேணும்? குரலெல்லாம் அப்படியே ததும்புது. அம்மா, அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜல்லிக்கட்டு பார்க்கறக்கு போகிறாங்கம்மா. அவளுக்கு தான் பொழப்பெளின்னு ஊர் மேலே போராளுகன்னா உனக்கு என்னடி? என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அம்மா ப்ளீஸ்மா, நீ ஒரு வருஷம் கூட என்னை ஜல்லிக்கட்டு பார்க்குற கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிற, இந்த வருஷமாவது கூட்டிகிட்டு போம்மா ப்ளீஸ்மா. அடியே, நானே எத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக என் ரோட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற, இந்த நேரத்தில் அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போன்னு இவ ஒருத்தி. அம்மா அம்மா, நீ கூட்டிகிட்டு போகாட்டி பரவாயில்ல, நானாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போயிட்டு வரேம்மா ப்ளீஸ்மா. கழுத கெட்ட குட்டிச்சவர், முதல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு அவளுக்கு கூட இந்த அரை டிக்கெட்டு கால் டிக்கெட்டு கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறத ஒழுங்கு மரியாதையை விட்டுட்டு வீட்டு வேலையை பார்க்குற நீ. அம்மா ப்ளீஸ்மா, இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு உனக்கு தெரியலம்மா, நீயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற, என்னையும் போக விட மாட்டேங்கிற ப்ளீஸ்மா. ஆடச்சி, முதல்ல இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறத நிறுத்து. எங்கேயோ ஓய்த்தோல போய் 2 மணி நேரத்தில் ஊடு வந்து சேரல,
அப்புறம் இந்த அம்மாவை பத்தி தெரியுமல்ல உனக்கு. அம்மா அம்மா இல்லம்மா, ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சீக்கிரம் ஓடோடி வந்துடுறம்மா ப்ளீஸ்மா. அடியே, இந்த அம்மாவை ஏமாத்திட்டு ஊர் சுத்திட்டு இருக்கலாம் நினைச்ச காலை உடச்சு அடுப்புல வச்சிருவேன். போனமா வந்தமான்னு இருக்கோன்னு என்ன புரிஞ்சுதா? சரிம்மா சரிம்மா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேம்மா, பாய்மா. யாரை திருத்தினாலும் இவ்வளோ திருத்த முடியாது. மாடுபிடி வீரர்கள் மிகவும் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நமது முதல் காலை சீரிப்பாயவிருக்கிறது. வீரர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நமது ஜல்லிக்கட்டு திருவிழாவை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் பார்வையாளர்களே, நமது மாடுபிடி வீரர்களை இருகரம் தட்டி ஆரவாரத்துடன் அவர்களை உற்சாகப்படுத்துவோமாக. இதோ முதலில் சீரிப்பாய வந்து விட்டான் நமது வெள்ளையன். இந்த வெள்ளையனை அடக்குபவருக்கு முதல் பரிசாக தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. யார் அடக்குகிறார்கள் என்று காண்போம். ஆஹா ஆஹா, யாருக்கும் பிடிபடாமல் சென்று கொண்டிருக்கிறது. யார் அடக்குகிறார்கள்? யார் 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 அந்த வீரர்? ஆஹா ஆஹா, அருமையாக ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறான் நமது வெள்ளையன். நமது செல்லத்துறையிடம் சிக்குமா அல்லது மஞ்சள் சட்டையிடம் சிக்குமா? பார்ப்போம் பார்ப்போம். ஐயா, அப்படித்தாங்க ஐயா, சீக்கிரங்க ஐயா, கொம்பு பிடிச்சி கீழே தள்ளுங்க ஐயா. அப்படித்தான் அப்படித்தான். அண்ணே, காலை அடக்கிறதுல உங்களை விட்டா யாரும் இல்லைண்ணே. அப்படித்தானே, கொம்பு பிடிச்சி கீழே தள்ளி படுக்க வையினே. மாமா பார்த்து பத்திரமா விளையாடுங்க, மாடு குத்தி போட போகுதே. வழக்கம் போல் நமது செல்லத்துறை அவனது வித்தையை காட்ட ஆரம்பித்து விட்டான். கொம்பை பிடித்து விட்டான். கீழே தள்ளுவானா அல்லது காலை முண்டிக்கொண்டு ஓடுமா என்று பார்ப்போம். ஆஹா ஆஹா, மஞ்சள் சட்டையும் முந்திக் கொண்டு வருகிறான். மாடு யாரிடம் பிடிபட போகிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவிருக்கிறது. ஆஹா ஆஹா, சரியான போட்டி. ஐ அண்ணே, அப்படித்தானே, விட்றாத விட்றாத, அமுத்துனே, மாட்டு புடினே. அடியை, நீ எங்கடி வந்தீங்க? நீங்களா? என்னடி நக்கலா பேசிட்டு இருக்கிற? என்ன, எங்க அண்ணன் செத்தாரா உயிரோட இருக்கிறாளான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தியா? மீனாட்சி அக்கா, பாத்தியாக்கா இந்த சகுனிய இங்கேயும் வந்துட்டா? விட அம்சா, எவ வந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா? அவ கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? அதான் மேடம் ஆர்டர் போட்டாங்கல்ல, உன் வேலையை பாரு. அப்படியே ஓங்கி ஒன்று விட்ட பல்லுக்குள்ள உளுந்துரு. என்னடி நீயும் நானுங்கிற? ஐயா, அப்படிதான் புடிங்க புடிங்க. வழக்கம் போல் நமது செல்லத்துறை காலையை அடக்கிவிட்டதால் அவருக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. மாமா பார்த்து மாமா, முதல் காலையிலேயே முதல் பரிசு வாங்கியாச்சு. போது மாமா, பார்த்து விளையாடுங்க. காளையின் உரிமையாளர் காளையை பிடித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அடுத்ததாக சீரிப்பாயவிருக்கும் நமது காளை நமது கவுண்டர் ஐயாவின் காளை. முன்னால சீருது மயிலக்காடு. ஒரு வருடமும் பிடிபடாத நமது கவுண்டர் ஐயாவின் காளையை இந்த வருடம் அடக்குபவர்களுக்கு 5 பவுன் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுவதாக நமது கவுண்டர் ஐயா தெரிவித்துள்ளார். இந்த பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நமது மாடுபிடி வீரர்கள் தங்க நாணயங்களை அள்ளிக்கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வழக்கம் போல் தனது வேலையை காட்டத் துவங்கியிருக்கிறான் நமது செங்காளையன். இம்முறையாவது யாரிடமேனும் பிடிபடுமா நமது செங்காலை? நமது கவுண்டர் ஐயா அறிவித்துள்ள பரிசை அள்ளிச் செல்வது யார்? யார் அந்த வீரர்? நமது செல்லத்துறையிடம் சிக்குவானா அல்லது தப்பிக்கொண்டு செல்வானா? பார்ப்போம், சற்று நேரத்தில் தெரியவிருக்கிறது. ஐயா, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்க வித்தையெல்லாம் எடுத்துடுங்க ஐயா. என்னங்க ஐயா பார்த்துட்டு நிக்கிறீங்க? மாட்டை போய் புடிங்க. ஆமாண்ணே, ஜெயிச்சா 5 பவுனுண்ணே. சீக்கிரண்ணே புடினே, மாடு வாட்டுக்கு போயிட்டு இருக்குது வாருண்ணே. மாமா பார்த்து புடிங்க, வருஷம் அடக்க முடியாத காலம், அது போனா போயிட்டு போதே. 5 பவுன் வருதுன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், பார்த்து விளையாடுங்க. முன்னோக்கி சென்ற கவுண்டர் காலை திரும்பவும் பின்னுக்கு சென்றுள்ளது. யார் இந்த மாட்டை பிடிக்க விடுக்கிறார்கள்? ஆஹா ஆஹா, அருமை அருமை. செல்லத்துறை தனது வித்தையை காட்ட துவங்கி இருக்கிறான். மாடு பிடிபடுமா? பார்ப்போம் பார்ப்போம். தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் நமது செல்லத்துறை. பார்க்கலாம், மாடு பிடிபடுமா அல்லது முன்னோக்கி செல்லுமா? முன்னால சீருது மயிலக்காடு.
எதிர்பாராத விதமாக மாடு செல்லத்துறையை முட்டிவிட்டு பின்னோக்கி சென்று விட்டது. இந்த வருடமும் இந்த மாடு பிடிபடாத காரணத்தினால் பரிசு அனைத்தும் கவுண்டருக்கே வழங்கப்படுகிறது. ஐயோ மாமா, உங்களுக்கு என்னாச்சு? ஐயா, என்னாச்சுங்கய்யா? அடிபட்டுருச்சாங்கய்யா, பாத்துங்கய்யா. நல்ல வேணும், இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லணும். இன்னும் நல்ல மாடு முட்டாம போயிடுச்சே. தற்பொழுது கலந்து கொண்ட மாடுபிடி வீரர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு திரும்ப வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்ற வீரர்களுக்கும் வாய்ப்பு வழங்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வருடம் எதிர்பாராத விதமாக அதிக காளைகள் பங்கேற்கவிருப்பதால் வீரர்கள் பகிர்ந்து கொண்டு விளையாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாமா, நீங்க வாங்க மாமா, அப்புறம் போலாம். மாமா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே மாமா? இல்ல மீனாட்சி, எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. இப்ப எனத்துக்கு பயப்படுற? அண்ணா, எப்படியாவது அந்த கவுண்டர் காலையை அடக்கியிருந்தீங்கன்னா 5 பவுன் ஜெயிச்சிருக்கலாம் அண்ணா. போண்ணா, நீங்க எப்படியோ விட்டுட்டீங்க. என்ன இருக்கும் சொல்ற நீ? பணம் இன்னைக்கு வரு நாளைக்கு போகு என்ற மாமன் உயிருக்கு என்னாச்சுன்னா நான் நின்று வந்துட்டு பணமா முக்கியம், இந்த ஏழைகளுக்கு ஆண்டவன் என்னைக்கு இருந்தாலும் கண்ணு முழிப்பேன். மாமா, ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த 1 பவுனே போதும் மாமா. நம்மளுக்கு அதுவே பெரிய விஷயம். நம்ம அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். உன்னை நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எந்த காலையும் அடக்க வேண்டாம் மாமா. என்னமா நீங்க இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோன்னு. இன்னும் எத்தனை காலம் வரப்போகுது பாத்தீங்கல்ல என்ன சொன்னாங்கன்னு. இந்த வருஷம் எப்பவும் இல்லாத அளவுக்கு நிறைய வந்திருக்குதாமா. அம்மா, எல்லா காலையும் அடக்கணுங்கிறது இல்ல, ஒரு 4 காலை அடக்கினாலும் கூட 4 பவுன் ஆச்சு. ஆமாக்கா, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டு. கதவை தட்டுற போதே நம்ம திறந்துக்கோணுக்கா. நீ ஒன்னத்துக்கும் பயப்படாதீக்கா. நம்ம அண்ணன் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டு வருவாரு. நம்ம அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமா மீனாட்சி, நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கும் நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், விளையாடித்தான் பார்க்கலாமே. நம்ம ஆடாத ஆட்டமா? இல்லை மாமா, நான் அதுக்காக சொல்லல. எனத்துக்கு ஊர்பழலி எல்லாம் உளுந்துட்டு யாரோ விளையாடி யாரோ வாங்கிட்டு போறாங்க. நம்மளுக்கு இதுவே போது. என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு இது. நான் யாரு சொன்னாலும் கேட்க போறதில்ல. என்ற உயிரே போனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளையாடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேர்த்திரோன்னு முடிவு பண்ணிட்டேன் மீனாட்சி நான். ஐயோ மாமா, என்ன சொல்றீங்க? உயிரே போனாலுன்னு விளையாட்டுக்கு கூட சொல்லாதீங்க. நீங்க இப்படியெல்லாம் பேசுற மாதிரி இருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். நீங்க முதல்ல நடந்து வீட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு போதும் இதுவே. அக்கா, எதுக்கு பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா. இல்லை ருக்கு, அந்த மீனால பார்த்தியா எப்படி வந்து பேசிட்டு போனான்னு? அவ போய் உனி ஊர் பூரம் பரப்பிடுவா. எனத்துக்கு தேவையில்லாம ஊர் பல்லில் உளுந்துட்டு. என்ன மீனாட்சி சொல்ற? யார் வந்தாங்க? என்ன பேசினாங்க? வேற யார் பத்தி மாமா நான் பேச போறேன்? உங்க தங்கச்சிதே அந்த மீனா வந்தா உங்களுக்கு நல்ல மாடு முட்டாம போயிருச்சேன்னு சொல்லிட்டு போறா மாமா. எனக்கு எப்படி இருந்திருக்கு? இதுக்கா மீனாட்சி நீ இப்படி கவலைப்பட்டுட்டுக்கிற? அட, சூரியனை பார்த்து நாய் உழைச்சா நாய்க்கு கேடா சூரியனுக்கு கேடா? நீயே சொல்லு பார்க்கலாம். அப்படி போடுங்க ஐயா, அருமையான வளமொழி. அக்கா, நம்ம அண்ணனே தைரியமா இருக்கிற போது நீ ஏக்கா தடுக்கிற? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கா. நான் சொன்னா கேட்கவா போறீங்க? எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. உன்னை உங்க விரிய என்னமோ பண்ணுங்க. மீனாட்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத மீனாட்சி. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதுல பார்த்து பத்திரமாத்தான் விளையாடுவேன். அதுக்கு மேல ஆண்டவனோட விதி. பார்க்கலாம் மீனாட்சி, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கோணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த மாமன் ஜெயிச்சுட்டு வர்ற. சரிங்க மாமா, பார்த்து பத்திரமா விளையாடுங்க. ஐயா, இப்படியே நீங்க பேசிட்டு நின்றுட்டு இருந்தீங்க, வர்ற காலையில எவனால அடக்கிட்டு போயிடுவேன். நீங்க வாங்க போலாம். மீனாட்சி அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா. ஆண்டவன் உங்களுக்கு நல்ல வழி காட்டியிருக்கிறாரு. செல்லத்துறையான எல்லாத்துலேயும் ஜெயிச்சு நிறைய தங்க காசு வாங்கிட்டு வர்றாரா இல்லையான்னு பாருங்க. ஆமாக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. வாக்கா, நம்ம போய் அண்ணனை என்கரேஜ் பண்ணுவோம். எது எப்படியோ என்ற மாமனுக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரி.